சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னிடம் ஒன்று சொல்ல வந்தேன். அதை தெளிவாக இப்பொழுது உன்னுடைய உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன். உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது உன் வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வரும் என்பதை நான் இன்று உணர்ந்தேன். அதனால் உன்னை தேடி வந்தேன். நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் உன் சாயப்பாவின் வாக்கைக்கு மதிப்பு கொடுத்து இறுதி வரை இதை ஒரு முறை கேட்டுவிடும். மாற்றங்கள் வந்தால் நல்லது தானே. அந்த மாற்றத்திற்கு தானே நீயும் காத்திருக்கின்றாய். வாழ்வில் ஏதோ ஒரு குழப்பம், எதனால் ஒரு பிரிவு, எதனாலோ பார்த்தாலே பிடிக்காமல் போய்விட்டது. வாழ்க்கையே இப்படி போகிறது. என் வாழ்க்கை மீண்டும் சரியாக நான் நினைத்தபடி என்னால் வாழ முடியாதா? எனக்கும் என் வாழ்க்கை துணைக்கும் ஒற்றுமை கிடைக்காதா? இப்படி பல கேள்விகள் உன் மனதில் இருக்கிறது. அதை குறைத்து உன் வாழ்க்கைக்கு நல்ல பாதையை கொடுக்கத்தான் வந்தேன். சற்று பொறுமையாக கேள். உன் வாழ்க்கை துணையின் மீது உனக்கு இருக்கும் சந்தேகங்கள் இப்போது உன் வாழ்க்கை துணை உனக்கு தெரியாமல் செய்யும் ஒரு காரியம். அதைதான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தேன் தங்கமே. உன்னிடத்தில் இருக்கும் சுதந்திரம் உன் வாழ்க்கை துணைக்கு கிடைக்காமல் போகிறது. அன்றிலிருந்து உன் வாழ்க்கை துணை என் மனதில் மறைத்து இருக்கும் எண்ணம் உருவாகிறது என்பதை புரிந்து, இதை சொன்னால் நீ கோபப்படுவாய், இதை சொன்னால் சண்டை வரும், இதை சொன்னால் பிரச்சனைகள் வரும் என்று நீ எதை உருவாக்குகின்றாயோ அதை உன்னிடத்தில் இருந்து மறைக்கத்தான் தோன்றும். அதுவே நீ சுதந்திரத்தை கொடுத்து ஒரு நண்பனாக பழகி வந்தால் உன்னிடத்தில் இருந்து எதையும் மறைக்கும் எண்ணம் ஏற்படாது. எதுவாக இருந்தாலும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை நீதானே வளர்த்துவிட வேண்டும். மாறாக எப்பொழுதுமே சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கை துணையை எல்லா விஷயத்திலும் மறைத்து வைக்கும் பழக்கத்தை உருவாக்கி விட்டாய். அதுதான் இப்போது இந்த அளவுக்கு வளர்த்து விட்டிருக்கின்றது என்ற உண்மையை தெரிந்தும் உன் வாழ்க்கை துணை உனக்கு தெரியாமல் அலைபேசியில் ஒரு வருடம் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கு காரணமும் நீதானே. புரிந்து கொள். உண்மையை உடைத்து கூறுகின்றேன், புரிந்து கொள். உனக்கு தெரிந்தால் நீ சண்டை போடுவாய், உனக்கு தெரிந்தால் பிரிவுகள் அதிகமாகும் என்ற எண்ணம் அவருக்குள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால்தான் எனக்கு தெரியாமல் ஒருவருடன் பேசி பழகி வருகிறார். உன் துணை இன்றும் அதை உன்னிடத்தில் மறைத்து வருகிறார். இப்படியே நீ இருந்துவிட்டால் இது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். உன் துணையிடம் இருக்கும் பழக்கத்தை மாற்றிக்கொள். எதற்கெடுத்தாலும் சந்தேகத்தை வளர்த்து கொள்ளாதே. எதற்கெடுத்தாலும் வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன் துணையிடம் மனம் வலித்து காண்கிறாய். மனதில் எந்த சலனமும் எந்த தப்பான எண்ணமும் இல்லை என்றாலும் சந்தேக வார்த்தைகளை கேட்டு கேட்டு அது அப்படியே மாறிவிடும். அந்த ஒரு இடத்திற்கு உன் துணையை இழுத்து விடாதே என்று சொல்லத்தான் வந்தேன். என்றும் உனக்கு தெரியாமல் அவர் பேசும் உறவு யார் தெரியுமா? யாரிடம் பேசி வருகிறார் தெரியுமா? அது தெரிந்தால் நீ ஏன் வருத்தப்படுவாய், கோபப்படுவாய் என்று உன் துணை நினைக்கின்றார் தெரியுமா? உனக்கு பிடிக்காத ஒரு உறவு, உன் வாழ்க்கை துணைக்கு இரத்த பந்தத்தில் இருக்கும் ஒரு உறவு, உன் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்த ஒரு உறவு, அந்த உறவிடம் உன் வாழ்க்கை துணை பேசுவது உனக்கு பிடிக்காது. அதனால் இதுவரை உனக்கு தெரியாமல் பேசி வருகிறார். இதுவே பெரிய தவறாக மாறும் முன்னே உன் வாழ்க்கை துணையை உன் கைக்குள் வை. சந்தேகத்தை விட்டுவிட்டு உன் துணையின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை நிலை மாறும். நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன் எண்ணத்தை மாற்று. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.